ஹாய் வியூவர்ஸ். போன வீடியோவில் நீங்கள் பறவைகள் வெளியெல்லாம் கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அது ஏன்னு தெரில. கொஞ்சம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம். இப்போ சில மிருகங்கள் வழி செய்கிறேன் பாருங்கள். இது வீட்டில் செல்லமாக வளர்க்குற பொமரேனியன் டாக், முயல் குட்டி மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஸ்ட்ரீட் டாக், தெருநாய். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. இது வீட்டில் பெரிய கூண்டு வளர்த்து வச்சுருப்பாங்க. அல்சேஷன் டாக். இது கண்ணுக்குட்டி சைஸில் இருக்கும். பிடுங்குச்சுன்னா அவ்வளோதான், 1/2 கிலோ கறி காலி. ஓ 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 ஓ. அடுத்தது பூனை. பூனை நம்ம தூங்கிட்டு இருப்போம். நைட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 12 மணிக்குள்ளே திடீர்னு ஒரு பூனை கத்தும். அது பின்னால் ஒரு 2-3 குட்டிங்க கத்தின்னு வரும். அப்போ ஒரு கடா பூனை ஒன்று வருது. 11 மணிக்கு மேலே கடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு. இது ரெண்டும் இப்போ பாருங்கள் என்ன பண்ணுதுங்க. துரத்தி விட்ட பிறகு ஓடிவிடும். இது பூனை. அடுத்தது பொழுது வந்துடுச்சு. பார்த்தா பால் கறக்கிறதுக்கு போனால் பின்னால் தோட்டத்தில் பசு கன்று நிற்கிது. இது முதல்ல கண்ணுக்குட்டி சீக்கிரம் அவுத்து விட்றா, பால் குடிக்கணுன்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். இது மாடு இரு கழிட்டுவாங்கன்னு சொல்கிற மாதிரி. இது பசு கன்று. வெளியே நிற்பார் யார்? பிரேக் இன்ஸ்பெக்டர் எருமை. அவர் மழை பெஞ்சாலும் நவர மாட்டார், வண்டி வந்தாலும் நவர மாட்டார். அவர் பிரேக் இன்ஸ்பெக்டர் எருமை. அடுத்தது பார்த்திங்கன்னா சில வீட்டில் ஆடு வளர்ப்பாங்க. இது வெள்ளாடு. இது செம்மறி ஆடு. சில பேர் பன்றி கூட வளர்ப்பாங்க. பன்றி பார்த்திங்கன்னா ரோட்டில் சுற்றின்னு வரும் சில நேரத்தில், சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல். நிறைய பேர் கேட்டால் பன்றி செய்கிறேன் பாருன்ட்டு அப்படின்னு வாங்க. அப்படி கிடையாது. இதுதான் பன்றி. அடுத்தது கழுதைக்கு வருவோம். கழுதைக்கு வந்தால் நீங்கள்லாம் உடனே கழுதன்னொடனே சினிமாவில் கொடுக்குறாங்கல்ல, அந்த பாட்டுங்கள்லாம் வரும்ல, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. அது உண்மையான கழுதை கிடையாது. அது சும்மா அந்த நேரத்துக்கு ஆள் இல்லைன்ட்டு ரெக்கார்டிங் தேட்டரில் யாரையாவது செய்ய வச்சுட்டு மியூசிக் தேட்டரு வேலையை முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி அது கழுதை. அது சினிமாவில் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. கழுதை இப்படி தான் நேச்சுரலாக கத்தும். இது யானை குட்டி. இது பெரிய யானை. யானை தும்பி பார்த்துக்கிறீங்களா? தும்மல் போட்டு கோயிலில் பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கு யானை. தலையாட்டின்னு அப்படியே கம்முன்னு ஆடின்னு நிற்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒரு சத்தம் வரும். நான் பார்த்தோம்னா யானை தும்பி இருக்கும் அப்படின்னு. இது யானை தும்மல். அடுத்தது ஜூவில் பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்கும்.
சும்மா ஒரு பையன் அன்றைக்கி அது பேர் தான் கோலை விட்டு ஏதோ இப்படின்ட்டான். கடி வர மாதிரி வந்தது. பையன் பயந்து ஓட்டான். இது குதிரை கேலப்பிங் முதல்ல ஓடுறதுக்கு முன்னே. போயிடுச்சு. அப்புறம் எல்லாம் நடந்து வருது. வேகமாக ஓட்டுறாங்க. பாட்டில் கூட காட்டிருப்பீங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அதில் இந்த பீட்டு தான். இது மாதிரி சில மிருகங்கள் வழியெல்லாம் இன்றைக்கி செஞ்சேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சில நேச்சுரல் சவுண்ட்ஸ், வாழ்க்கையில் நம்ம பார்க்குற இயற்கை ஒலிகள்லாம் வந்து பண்ண போகிறேன். அன்டில் தன் பை ஃப்ரம் சந்திரமோகன், பட்டர்ஃப்ளை பிரதர். பை பை.